பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வண்ணாங்கேணி, சஞ்சீவநகர், ஆதிநகர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தமது கிராம சேவையாளர்களுக்கு எதிராக கவனஈர்ப்பு நடவடிக்கை ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிராம சேவையாளர் நேரில் சென்று பார்வையிடவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தமது நிலைமையினை பார்வையிடுமாறும் தொலைபேசியூடாக கேட்டுக்கொண்ட குடும்ப பெண்ணிடம் சோத்துக்கு வழியில்லாதவர்களுக்கு பொருட்கள் கொடுக்கவில்லை என கீழ்த்தரமாக ஏசியதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். சோத்துக்கு வழி இல்லாதவர்களுக்கு நாங்கள் சாமான் கொடுக்கல, தண்ணி நிக்கிறவைக்கு தான் சாமான் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஏழைகளுக்கு மரியாதை இல்லை, படித்து வந்த இயேசுக்கு என்ன மரியாதை என்று நாங்கள் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பார்வையிட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகளையும் உதவிகளையும் வழங்குமாறு கோரிய நிலையில் தாம் பல வாரங்களாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையிலும் கிராம சேவையாளர் தம்மை பார்வையிட்டு அனர்த்தம் தொடர்பான எவ்வித பதிவினையும் மேற்கொள்ளவில்லை எனவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். தம்பகாமம் KN 86 கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட வண்ணாங்கேணி, சஞ்சீவநகர், ஆதிநகர் ஆகிய பகுதிகளில் யுத்தத்தின் பின்னர் மக்கள் படிப்படியாக மீள குடியேறினர். அவர்களின் காணியற்ற மக்களுக்கு அரச காணிகள் வழங்கப்பட்டன. வழங்கப்பட்ட காணிகளில் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக மாரிக்காலங்களின் மக்களின் வீடுகள் மற்றும் தோட்டக்காணிகளில் வெள்ளம் புகுந்து பிரதேசமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. இதனால் அன்றாடம் தொழில் செய்யும் வண்ணாங்கேணி, சஞ்சீவநகர், ஆதிரா நகர் ஆகிய கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலைமையில் உள்ளனர். குழந்தைகள், முதியவர்கள் வசிக்கும் வீடுகளில் இடுப்பிற்கு மேல் வெள்ளம் நிற்பதனால் தம்மால் தொடர்ச்சியாக மழைக்காலம் நிறைவடைந்து 5 மாதங்கள் வரை தாம் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இவை குறித்த விடயம் தொடர்பில் பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையில் தமக்கு தீர்வினை பெற்று தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கிராம அமைப்புகள், பொதுமக்கள் அமைப்புகள், கமக்கார அமைப்புகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த தண்ணி 4-5 மாதம் ஆகும். எனக்கு மட்டும் 7 படிக்கிற பிள்ளை இருக்குது. பிள்ளை ஸ்கூல் போகலாது. நான் பிள்ளைய தூக்கி கொண்டு போகலாது. ஆனால் வெளியால் அவ்வளோ அன்னைக்காலையும் பிள்ளை வீட்டுலான் இருக்குது. அப்பா வெயிலாகாது. அப்பாவுக்கும் வருத்தம். அப்பாவும் வீட்டுலான் இருக்கிறாரு. இப்படி எல்லாம் பெரியவினம் படங்கள் எடுப்பினம் இல்லை படங்கள் எடுப்பாங்க, எடுத்து போட்டு அப்படி தங்க முடிய விட்டுட்டு போகிறாங்க. மற்ற இஎஸ்எம்மா அடிச்சு ஃபோன் அடிச்சு கேட்டா சொல்கிறா இஎஸ்எம்மா புயலாண்டுன்னா நீங்கள் ஃபோன் அடிச்சுக்கலாம் தானே தனக்கு. இப்போ தண்ணி நிற்க வந்து அங்கே இருக்கிறா. நான் என்ன நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் வந்து பார்க்கல தானே நீங்கள் எங்களை வந்து பார்க்குறீங்கள. அதை விட்டி அதுக்காண்டி இந்த ரோட்டை வந்து வேகால் அமைச்சு இந்த ரோட்டை வடிவா எங்களுக்கு நீட்டா செய்து தர மாதிரி நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கின்றேன். சோத்துக்கு வழி இல்லாதவர்களுக்கு நாங்கள் சாமான் கொடுக்கல, தண்ணி நிக்கிறவைக்கு தான் சாமான் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஏழைகளுக்கு மரியாதை இல்லை, படித்து வந்த இயேசுக்கு என்ன மரியாதை என்று நாங்கள் சொன்னாங்கனில சோத்துக்கு வழி இல்லாத உனக்கு என்ன தெரியும்? ஏரியாதான் பாக்குறா, வீட்டுக்கு உள்ள நிலப்பாடு உனக்கு தெரியாதானே? நீ என்னடி சோத்துக்கு வழி இல்லைன்னு நீ படிச்சு வந்தனீங்க, மாடு மேய்ச்சி ஏசா வந்தனீங்க நான் கேட்டேன் தருவேன். நாங்கள் மண் பட்டி போட்டுட்டு இப்ப 25,000 கொடுக்கறது அரசாங்கத்தால அந்த உதவியும் கிடைக்கல. மற்ற இப்ப நான் 25,000 கொடுக்கணும், எல்லா இடத்துக்கும் 25,000 கொடுக்கணும். வண்ணாங்கேணி ஏரியாக்கு மழை வராம இருக்கிறோம். ஒன்றுமில்லாம இருந்து கொண்டு அங்க சைனுக்கு வர வேண்டாம் என்றால் இஎஸ் என்ற ஒரு பதிவில விட்டா இஎஸ் எங்களுக்கு சைன் தந்தே ஆகும். இதுதான் எனக்குள்ள கோரிக்கை. நீங்கள் இதுக்கு இப்ப இங்க பாருங்க, வீடியோல நீங்க எல்லாத்தையும் பாருங்க, மீடியாக்கார எல்லாரும் பாருங்க. நீங்க கட்டி போட்டு இருக்குது அரக்குங்க, அந்த பிள்ளைகளை பாருங்க. தண்ணிக்குள்ள முட்டத்துல இருக்க இல்லாம கட்டிட்டு பிள்ளைகளை கிடாத்தி விட்டு இருக்குது. அப்ப இதுக்கும் 25,000 இல்லையோ? இப்படியான கிஎஸ் என்று சொன்னால் இவாக்கு என்ன மனச்சாட்சி இருக்குதோ இல்லாட்டி என்ன பிரச்சனையா வாக்கு? இப்ப வந்து செருப்பாத்தோட நிக்கிறான் போய் நாங்க சொல்றோம். என்ன இது ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுக்கு சரியான வடிகால் அமைப்பு இல்லை. இந்த குளம் சரியா புனரமைக்கப்படையில, தூர்வடைஞ்ச நிலையில இருக்கு. சரியா இதை புனரமைப்பு செய்து சரியான வாய்க்கால் உண்டாமச்சு இன்னாசி கொண்ட புறதன் இந்த இடத்துல தண்ணி நிற்காது. அப்ப அதுக்கு பிறகு இந்த குடியமர்த்தி இருந்தால் இந்த மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குடியமர்த்தி இதுல குடியேற்றம் செய்ததுல இருந்து இந்த மக்கள் இதே பிரச்சனையை நீண்ட காலமா அனுபவிச்சுருக்கிறோம். சரி, அப்ப அந்த எங்கட கடமையை நாங்க செய்யணும் என்றால் இன்றைக்கு ஒரு சனம் வந்து சொல்லட்டும், எனக்கு போர் நிரப்பி தரையில நான் பாதிக்கப்பட்டும் எனக்கு தரையிலன்னு சொல்லட்டும். ஏன்னு சொல்லல, அவ்வளவு வேலை திட்டத்தை நாங்க 2 பேர் செய்திருக்கிறோம். சரியான முறையில் செய்து அந்த ஜனத்துக்கு அந்த அதுக்குரிய என்ன வேலை திட்டங்களுக்கு தரப்பட்டதோ அதை நாங்கள் சரியாக செய்து கொடுத்துருக்கிறோம்.
அப்ப நாங்கள் அப்படி செய்தோன்று கேட்க கிராம அதாவது கமக்கார அமைப்புன்றது தலைவர் செயலாளர் 2 பேர் சம்பந்தப்பட்ட விடயம் இல்லை, கிராமம் சேர்ந்த விடயம். அப்ப கிராமம் சேர்ந்த விடயம்னு சொன்னா அந்த ஒரு அமைப்பில் நிறைய அங்கத்தவர்கள் இருப்பினா அவ்வளவு அங்கத்தவர் இந்த சிறுமானத்தில் பங்கெடுக்கணும். அப்ப தலைவர் செயலாளர் எங்களுக்கு ஒரு பணி தரப்படுது, எங்க அரசாங்கத்தால் தரப்படுது, இந்த போமை பிள்ளை பண்ணுங்க, இதை இந்த நடவடிக்கை செய்யுங்க, அதை நாங்கள் சரியா செய்து கொடுத்துட்டோம். இன்றைக்கு சனத்துக்கு அதுக்குரிய பௌச்சரமும் எல்லாரும் சைன் வச்சுட்டு இருக்கணும். அப்ப நாங்கள் சரியா போய் கொண்டிருக்கிறோம் எங்கட பணி. அப்ப இது என்ன செய்யணும்னு சொன்னா எங்கட ஒரு கிராமாவதி சங்கம் ஊடாக இந்த மீடியாவுக்கு போகாத அளவுக்கு நிப்பாட்டுறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்தவை. மற்றது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மழை விட்டு இன்றைக்கு 4 நாள் ஆயிட்டு. அப்ப இந்த 4 நாளைக்கு முதல் மழையும் பெய்து இருந்தது, வெள்ளமும் இருந்தது, ஜிஎஸ் வரல. முதல் மீடியாண்ட அறிவிச்சம் ஜிஎஸ் வந்தா, இன்றைக்கு மீடியாண்ட அறிவிச்சம் பிடிக்க ஜிஎஸ் சூவோட வந்து போறான். மழை விட்டு அப்புறம் சூவோட ஒரு நாள் வாராண்டால் இந்த குழந்தைகள் ஏல் படிக்கிற புள்ளி ஒன்று அதுக்கு இருக்கு. இந்த பிள்ளை இதுல இருந்தாங்க 150 மீட்டர் நடந்து போகணும் தண்ணிக்கால, ஒவ்வொரு நாளும் பெருங்காலோட போய் வருது. அந்த பிள்ளை கடி சொறி வராது. இன்றைக்கு ஒரு நாள் வந்து பாக்குறாங்க, சூ அடிச்சு கொண்டு வந்து போறான். என்ன விளம்பரத்துக்கு எல்லாரும் வந்து வாய்க்கால் வெட்டுறீங்களோ இல்லையோ, வெட்ட தொடங்க போட்டோ அடிச்சு போடினோம். இந்த இடத்துல நாங்கள் சிரமம் செய்தாங்க, ஆனா வாய்க்கால் வெட்டப்பட்டதா இல்ல. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.